الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله. أما بعد، أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم. ربنا اغفر لي ولوالدي وللمؤمنين يوم يقوم الحساب. صدق الله العليم. எங்கள் இறைவா, என்னை மன்னிப்பாயாக, எங்கள் பெற்றோர்களையும் முஃமின்களையும் நியாய திருப்பு நாளில் நீ மன்னித்து அருள் புரிவாயாக. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதரர்களே, எல்லாம் வல்ல இறைவன் இரண்டு விஷயங்களில் தன்னுடைய அடியார்களை அல்லாஹ் சோதித்து பார்க்கிறான். ரெண்டு விஷயத்துல அல்லாஹ் தன்னுடைய அடியார்களை சோதிக்கிறான். ஒன்று, அவனின் மீது நம்முடைய இறை நம்பிக்கை எவ்வளவு உறுதியா இருக்குதுங்கிறத அப்பப்ப அல்லாஹ் சோதிச்சு பார்ப்பான். அந்த சோதனைகளை கொண்டு, அல்லாஹ்வினுடைய அந்த சோதனைகளை கொண்டு அந்த அடியானுடைய ஈமான், அந்த இறை நம்பிக்கை எவ்வளவு சரியா இருக்குது என்பதை அல்லாஹ் பார்க்கிறான். அந்த இறை நம்பிக்கையில அவர்கிட்ட எந்த விதமான குறையும் இல்லை. அல்லாஹுவை நம்பக்கூடிய விஷயத்துல, அல்லாஹ்வினுடைய கட்டளைகளை நிறைவேற்றக்கூடிய விஷயத்துல அவர்கிட்ட எந்த விதமான தடுமாற்றமும் இல்லாம அதுல அவர் இஸ்திகாமத்தா, அதாவது உறுதியா இருந்துட்டாரு அப்படின்னு சொன்னா அவர் கேட்கக்கூடிய துஆக்களை அல்லாஹ் விரைவாக அங்கீகரித்துக் கொள்கிறார். இன்னைக்கு துஆக்கள் ஒப்புக்கொள்ளப்படுவதும் ஒப்புக்கொள்ளப்படாததும், நாம எதை அல்லாஹ்ட்ட கேட்கிறோமோ அதை அல்லாஹ் நமக்கு கொடுக்கிறதும் கொடுக்காம இருக்கிறதும் நம்முடைய இறை நம்பிக்கையை பொறுத்து தான் அது அமைந்திருக்கு. அப்ப அல்லாஹ் அதை எதிர்பார்க்கிறான். அப்ப அந்த ரெண்டு விஷயத்தை அல்லாஹ் பார்க்கிறான். அந்த ரெண்டு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது, ஒன்று, அல்லாஹ்வினுடைய எது நடந்தாலும் அதுல முதலாவது விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, எது நடந்தாலும் அது நல்லதாகவே இருந்தாலும், அது நமக்கு சந்தோஷத்தை தரக்கூடியதாக இருந்தாலும், அல்லது நமக்கு நெருக்கடியை கொடுக்கக்கூடியதாக இருந்தாலும், சிரமத்தை கஷ்டத்தை கொடுக்கக்கூடியதாக இருந்தாலும், எது நடந்தாலும் மாஷா அல்லாஹு கான, அல்லாஹுடைய நாட்டம் இல்லாம இது நடக்காது என்பதாக நம்பிக்கை கொள்ளும். இதுதான் முதல் விஷயம். மாஷா அல்லாஹு கான வமாலம் யஷா, அல்லாஹ்வினுடைய நாட்டம் இல்லாமல் இது எனக்கு நடக்காது. அப்ப இது எனக்கு நடந்திருக்கு அப்படின்னு சொன்னா இது அல்லாஹ்வுடைய நாட்டத்தால் நடக்கிறது என்பதாக உள்ளத்தால் உறுதி கொள்வது முதலாவது விஷயம். இரண்டாவது, இந்த கிரகணங்கள், இந்த நட்சத்திரம், இந்த நேரம் காலம் இதெல்லாம் கணிச்சு இதெல்லாம் இப்படி இருக்கிறதுனால தான் இது நடந்துச்சு என்பதாக நம்புவது. இது இறை மறுப்பாளருடைய அடையாளம் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காண்பிக்கின்றார்கள். மேலே இருக்கிறது ஒரு இறை நம்பிக்கையாளருடைய அடையாளம். அல்லாஹ்வினுடைய நாட்டம் இல்லாமல் எதுவுமே நடக்காது என்பதாக முழுமையாக ஈமான் கொள்வது இறை நம்பிக்கையினுடைய அடையாளம். இரண்டாவது சொல்ல வர வேண்டிய விஷயம் இறை மறுப்பாளருடைய அடையாளம். இன்னைக்கு இறை நம்பிக்கை கொண்டவர்களை இதை நம்புறதை நம்ம பார்க்கணும். நட்சத்திரத்தை பார்த்தோ அல்லது சூரியனை பார்த்தோ அல்லது நாளை கணக்கிட்டோ நேரத்தை கணக்கிட்டோ என்ன செய்யப்படுது, சில விஷயங்கள் நம்பப்படுவதை பார்க்கிறோம். இது முற்றிலுமாக இறை மறுப்பாளர்களுடைய விஷயம். அதுக்கு சம்மதம் இல்லை. இன்னைக்கு இந்த நேரத்துல இதை செஞ்சதுனாலதான் இது உனக்கு சரியா நடக்காம போயிடுச்சு, நீ இந்த கிழமையில நீ கல்யாணத்தை வை, இந்த கிழமை நீ வைக்காத, இந்த நேரத்துல எதா இருந்தாலும் ஆரம்பி, இந்த நேரம் நல்ல நேரமா இருக்குது என்பதாக நம்மும் சகோதரர்களே இந்த நேரத்தை பார்ப்பதும் நாட்களை கணிப்பதும் என்ன செய்யறது, அதெல்லாம் பண்ணி ஒரு சந்தோஷமான ஒரு மகிழ்ச்சியான விஷயங்களை செயல்படுத்துறதை நம்ம பார்க்கணும். இன்னைக்கு நம்மளையே சில பேர், நிறைய பேர் இருக்கிறாங்க, என்ன செய்யறாங்க, நம் சகோதரர்கள்லயே நேரம் பார்க்கக்கூடியவங்க இருக்கிறாங்க. நேரம் போயிடும், அதுக்கு முன்னாடி என்ன செஞ்சிடலாம், துவா ஓதிடலாம், நேரம் போயிடும், அதுக்கு முன்னாடி நம்ம எதை செஞ்சிருவோம் அதை செஞ்சிருவோம் என்பதாக நாம் அதை கணக்கிட்டு செயல்படுத்துவதை பார்க்கிறோம். இந்த நேரத்தில் இது செஞ்சனால தான் இது சரியில்லாம போயிடுச்சு என்பதாக உள்ளத்தால் எண்ணுவது கூட இறை நம்பிக்கையினுடைய அழிவை ஏற்படுத்தும் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரித்து காட்டியிருக்கின்றார்கள். அப்போ முதலாவது விஷயம் நம்மகிட்ட இருந்துச்சுன்னா துஆக்கள் ஏற்றுக்கொள்ளப்படும். ஒரு இறை நம்பிக்கையாளர் இரண்டாவது விஷயத்துல நம்பினாருன்னா, நேரம் காலம் கிரகம் நட்சத்திரம் இதெல்லாம் நம்பினாருன்னா அவருடைய துஆக்கள் எல்லாம் ஏற்றுக்கொள்ள மாட்டார். அப்போ அல்லாஹுவை கொண்டுதான் எல்லாம் நடக்கிறது என்பதாக நம்பிக்கை கொள்வது, அந்த நம்பிக்கையின் மூலமாக அதுல உறுதியாக இருப்பது,
அல்லாஹ்வினுடைய உதவியையும் நாம கேட்கக்கூடிய பிரார்த்தனையும் அல்லாஹ் ஏற்றுக்கொள்வதற்கு காரணமாகும். லஹரல் ஃபசாதி ஃபில் பர்ரி வல் பஹரி பிமா கஸபத் ஐதின் நாஸ். அல்லாஹ் தெளிவா தன்னுடைய இறை வசனத்தின் வாயிலாக ஒரு செய்தி அல்லாஹ் சொல்லிட்டான். கடலில் குழப்பம் வந்தாலும் அதுக்கு நீங்க தான் காரணம். இன்னைக்கு கடல் கொந்தளிக்குதுங்கிறோம். கடல் அலையாக என்ன செய்யுது? கொந்தளிக்குது. கடல்ல அந்த அலைகள் ரொம்ப பயங்கரமா வருது. அலையினுடைய சீற்றங்கள் அதிகமா இருக்குது. அதனால நிறைய அழிவுகள் ஏற்படுது. இந்த சுனாமி போன்ற பேர் அழிவுகள் எல்லாம் நம்ம மறக்கவே முடியாது. அல்லாஹ் சொல்றான் லஹரல் ஃபசாது ஃபில் பர்ரி வல் பஹரி பிமா கஸபத் ஐதின் நாஸ். கடல்ல கொண்ட மாதிரி கடல் சீற்றங்கள் ஏற்படுவது, தண்ணீர் பொங்குவது, அலையினுடைய சீற்றங்கள் அதிகமாகுவது, அதனால மக்களுடைய அழிவு ஏற்படுவது. இந்த கடல்ல குழப்பம் வந்தாலும் அல்லாஹ் குழப்பங்கிறான். கடல்ல குழப்பம் வந்தாலும் திடலில் குழப்பம் வந்தாலும் இப்ப மண் சரிவுகளை பார்த்தோம், புயல்களை பார்த்தோம், கடுமையான காற்றினுடைய அந்த புயலை பார்த்தோம். இதனால ஏகப்பட்ட மக்களுடைய பொருளாதாரங்கள் சேதமடைஞ்சதும் மக்களுடைய உயிர் பறிப்போனதை பார்க்கிறோம். அப்ப இரண்டையுமே அல்லாஹ் சொல்றான் லஹரல் ஃபசாதி ஃபில் பர்ரி வல் பஹர். கடல்ல குழப்பம் ஏற்பட்டாலும் திடலில் குழப்பம் ஏற்பட்டாலும் நம்ம இருக்கக்கூடிய இந்த இடங்கள்ல குழப்பம் ஏற்பட்டாலும் பிமா கஸபத் ஐதின் நாஸ், மனிதர்களே அது உங்களுடைய கைகளால் இருந்து வந்த பாவத்தின் காரணமாகத்தான் இதெல்லாம் உங்களுக்கு நடக்குங்கிறத அல்லாஹ் தெளிவா சொல்றான். நான் வேணுக்குனே இயல்பாக மக்களை சோதிப்பதற்காக வேண்டி எந்த நெருக்கடியும் அல்லாஹ் கொடுக்கிறது இல்லை. இந்த மாதிரி குழப்பங்கள் உங்களுக்கு வருவதெல்லாம் உங்களுடைய கைகளால் நீங்கள் சம்பாதித்த பாவத்தினுடைய விளைவுகள் என்பதாக அல்லாஹ் தன்னுடைய இறைவசனத்தின் மூலமாக பேசுறான். அப்போ அடியார்கள் பாவங்கள் அதிகமாக செய்யும் பொழுது அந்த பாவத்திலிருந்து ஒரு பயத்தை ஏற்படுத்துவதற்கு இது போன்ற நிலைகளை அல்லாஹ் கொடுத்து எச்சரிக்கை அல்லாஹ் செய்யறான். அந்த எச்சரிக்கையில திருந்தி அல்லாஹ்வினுடைய கட்டளைகளை நிறைவேற்றும் பொழுது அல்லாஹ் இன்னும் பெரும் கொண்ட ஆபத்துகளை விட்டு என்ன செஞ்சிடறான்? அல்லாஹ் பாதுகாத்தறான் என்பதை இந்த வசனத்தின் வாயிலாக நாம் தெரிந்து கொள்கிறோம். இரண்டாவது, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் இந்த ஹதீஸ் அறிவிக்கிறாங்க. ஒரு முஸ்லிம் சகோதரருடைய தேவையை, ஒரு சகோதரருடைய தேவையை நீங்கள் நிறைவேற்றுங்கள். அப்படி நீங்க நிறைவேற்றுறீங்க அப்படின்னு சொன்னா அல்லாஹ் உங்களுக்கு என்ன நன்மைகளை வழங்குவான் என்பதை பற்றி பெருமானார் சொல்லும் பொழுது, ஒன்று, ஒரு ஹஜ்ஜு உம்ரா செய்த நன்மையை அல்லாஹ் அவருக்கு வழங்குறான். ஒரு சகோதரனுடைய தேவையை இவர் நிறைவேற்றி வைக்கிறார். அது பெரிய தேவையோ சின்ன தேவையோ அவருக்கான தேவையை நிறைவேற்றி வச்சால் ஒரு ஹஜ்ஜு ஒரு உம்ரா செய்த நன்மையும், இரண்டாவது 10 வருடம் இஅ்திகாஃப் செய்த நன்மையும் அல்லாஹ் அவருக்கு வழங்குறான். ஒரு சகோதரனுடைய தேவையை நிறைவேற்றி விட்டால் அல்லாஹ் வழங்கக்கூடிய நன்மை ஹஜ்ஜுவும் உம்ராவும் செய்த நன்மையும், 10 வருட காலங்கள் இஅ்திகாஃப் இருந்தால் என்ன நன்மையோ அந்த நன்மையும், மூன்றாவது அவர் கேட்கக்கூடிய துஆவும் பிரார்த்தனை அல்லாஹ்வுடைய அங்கீகரித்துக் கொள்கிறான் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காண்பித்தார்கள். எல்லாம் வல்ல இறைவன் நாம் கேட்கக்கூடிய நம்முடைய எல்லா துஆக்களையும் அல்லாஹ் பரிபூர்ணமாக அங்கீகரித்துக் கொள்வானாக. நம்முடைய பாவங்களையும் ரப்பிக்ஃபிர்லி நாம் செய்த நம்முடைய அவர் செய்த பாவங்களையும், வலி வாலிதைய நம்முடைய பெற்றோர்கள் செய்த பாவங்களையும், வலில் முஃமினீன இந்த உலகத்தில் வாழக்கூடிய முஃமினான அந்த நல்ல மக்கள் அவர்கள் செய்த பாவங்களையும் அல்லாஹ் மன்னித்தருள் புரிவானாக. வாயிலாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுப்ஹானல்லாஹி பிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹும்ம வ பிஹம்திக வ நஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த வ நஸ்தக்ஃபிருக வ நத்தூபு இலைக்.